அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறார். அவர் என்ன தெரியுமா, சின்ன ஆள பெரிய ஆள் ஆகிறது தான் அவர் வேலையே. உயர்ந்த பொசிஷனுக்காக, உயர்ந்த நிலைகளுக்காக கர்த்தரை நம்புங்க. ஏன்னா கர்த்தர் தான் ஒருத்தனை தூக்கி மேல வைக்கிறாரு. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு எங்க கீழே கடந்தாலும் உங்களை தூக்கி மேல வைக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவனை பிரபுக்களோடு தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார். ஆமென். உங்களை தூக்கி அவர் வைப்பாருங்க. இது எப்படி நடக்கும் நீங்க நினைக்காதீங்க. அவர் கரம் இதை செய்யும், அவருடைய ஆவி இதை செய்யும். ஆமென். Believe his hands, believe his spirit. இது எனக்கு தெரியாது. அனாதையா கடந்த ஒரு எஸ்தரை தூக்கி வச்சாரு பாருங்க. He raised the poor and out of the dust, and he lifts the needy and out of the ashes. Amen. இதுல தான் அவர் வல்லவர். இதுல தாங்க அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறார். அவர் என்ன தெரியுமா, சின்ன ஆள பெரிய ஆள் ஆகிறது தான் அவர் வேலையே. எங்க கம்பெனியினுடைய வேலை என்னன்னா, ஆகாத பொருளெல்லாம் ஆவற பொருளா, ஆள்ற பொருளா மாத்துறது தான். ஆமென். Get that vision, get that importation in this morning. ஆமென். நீங்க கற்பனையிலும் சிந்திக்காத மாட மாளிகையான வீட்டில் நீங்க வாழ்வீங்க. எழுதி வச்சுக்கோங்க. அவர் செய்வார் சார். 1000 கேள்வி வந்தாலும் ஒன்னே ஒன்று சொல்லுங்க, அவர் தூக்குவாராம அப்ப தூக்குவாரு, அவர் வப்பாராம அப்ப வப்பாரு. இவ்வளோ சொல்லுங்க, வேற ஒன்றும் உங்களுக்கு தெரியணுன்றது கிடையாது. என் தேவன் அப்படி செய்ய வல்லவர். ஆமென். என் கர்த்தரால் இது ஆகும். உனக்கு யாரை தெரியும், நீ என்ன படிச்சிருக்க, அதெல்லாம் விடு. யாரை தெரிஞ்சாலோ இன்னும் படிச்சிருந்தாலோ தூக்கி வைக்கணும்னா அப்புறம் கர்த்தர் எனக்கு என்னத்துக்கு, எந்த பின்னணியும் இல்லாத என்னை முன்னணியிலே வைப்பார். ஆமென். எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, கர்த்தரே எனக்கு பேக்ரவுண்டா இருக்கிறாரு, கர்த்தரே எனக்கு துணையா இருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன். ஆமென். யார் சொல்லுங்க, உம்மாலே சொல்லுங்க, உம்மாலே, என் தேவனாலே என்னை உயர்த்துகிறவர், என்னை தூக்குகிறவர், என்னை உட்கார வைக்கிறவர் அவரே. அவரே. ஆமென். அவரால் ஆகுங்க. அவர் அப்படி செய்ய வல்லவர்.